ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல உங்களை ஆன்லைன் மூலமாக நாங்கள் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஜெபித்து கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. மகிமையில தெய்வமே ஸ்தோத்திரமப்பா, மாறாதவரே ஸ்தோத்திரமப்பா, அன்புள்ளவரே, அழகானவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் அன்பு மாறாதவராக இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த காலை நேரத்துல அப்பா நீர் என்ன வார்த்தை பேச சித்தமா இருக்கிறோம் அந்த வார்த்தைகளை அப்பா என்னிடத்துல கொடுங்கன்றே. அப்பா, நான் சுயத்திலிருந்து எடுத்து பேசாதபடி அப்பா நீர் உங்களுடைய வார்த்தைகளை பேச போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ராஜா. என்னை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு சபையை எடுத்துக்கொண்டால் இந்த சபையில நம்ம முக்கியமான சில காரியங்கள் நம்ம செய்வோம். ஆண்டவரை துதிக்கிற காரியங்கள்ல நம்ம பார்க்க போறோம். துதிக்கிற விஷயத்துல நம்ம அநேக சபைகள், சில சபைகள் நல்லா துதிப்பாங்க, சில சபைகள் துதிக்க மாட்டாங்க. அந்த துதிக்கிற காரியங்கள் பத்தி தான், துதி என்றால் என்ன, ஸ்தோத்திரம் என்றால் என்ன அப்படின்ற காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்க்க போறோம். அதாவது துதி என்றால் என்ன, ஸ்தோத்திரம் என்றால் என்ன, ஹல்லேலூயா என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதாவது துதி, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா என்பது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அது எப்படி நம்ம செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு நேராக, நம்ம சபைகளில எப்படி நம்ம ஆண்டவரை இந்த துதிகளை நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்றைய முக்கியமான காரியங்கள் இதுதான். நல்லா கூர்ந்து கவனிங்கோ. ஆண்டவர் இந்த கால நேரத்துல எப்படி நம்ம ஆண்டவரை துதிக்கணும், துதி என்றால் என்ன, துதியினுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது துதி என்பது வாட் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. துதி என்பது ஒருவரின் தன்மையை, அவர் ஆண்டவர் நமக்கு செய்தவற்றை சொல்லி புகழ்வது அல்லது மகிமைப்படுத்துவது, அதனுடைய காரியங்கள் தான் அந்த துதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்தோத்திரம் அப்படின்னா அது சமஸ்கிருத வார்த்தை என்று சொல்றாங்க. தமிழ்ல அதற்கு நன்றி அப்படின்னு கூட சொல்லலாம். ஹல்லேலூயா அப்படின்னா அது ஹல்லேலூயா அப்படின்றது நம்ம எபிரேய வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அது அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கிலீஷ்ல நம்ம பிரைஸ் தி லார்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ துதி அப்படின்னா இது பாத்தீங்கன்னா வேதத்துல 252 முறை இந்த துதின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றப்ப இது பாத்தீங்கன்னா இந்த துதின்ற வார்த்தை எபிரேய மொழியில பல வார்த்தைகளாக இதை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது ஷாபா, பராக்கா, யாதா, ஹல்லேலூயா, தெகிலா, ஹலால் அப்படின்ற முறைகள்ல இந்த வார்த்தைகளை எபிரேய மொழியில சொல்லப்படுது. எபிரேய மொழியில இந்த துதி என்ற வார்த்தை விதவிதமாக இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை துதிய சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு எபிரேயம் நம்ம பார்க்கிறோம். வேத ஆராய்ச்சிகள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுல சில இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா க்ளோரி, பிரைசிங், பிளஸ், ப்ரே அப்படின்னு, தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தைகள் கூட இந்த துதி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த துதியை நம்ம நிறைய பேரு துதினாவே எப்படி நம்ம துதிக்கிறோம், வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, எப்படி துதிச்சிருக்காங்க. அப்ப துதின்னு சொன்ன உடனே நம்ம ஆண்டவருக்கு எந்த வித தடைகள் இல்லாதபடி நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் அதெல்லாம் நீக்கி போட்டுட்டு, நம்முடைய யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு நேரா வந்துட்டுமா, ஜெபிக்கிறதுக்கு நேரா வீட்டுக்குள்ளாக இருந்தாலும் சரி, சபைக்குள்ளாக இருந்தாலும் சரி, வேற ஜனக்கூட்டத்துல நம்ம ஜெபிக்கிறவர்களாக கடந்து போன பிறகு நம்ம எதை பற்றி நினைக்க கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் நினைத்து நம்ம துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்பொழுது அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் நினைச்சு நம்ம துதிக்கணும். வேதத்துல நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா மறுபடியும்
அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவருக்கு யூதா என்று பெயரிட்டாள் அப்படின்ற அந்த வசனம் இருக்கு. யூதான் என்பது துதி அப்படின்னு அர்த்தம். அப்போ துதினா நம்ம எப்படி நம்ம துதிக்கிறோம்? அப்போ துதினா நம்ம என்னன்னா, சில துதி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேரு வாய்களை மெதுவா அப்படியே மனசுக்குள்ள யாருக்கும் பக்கத்துல கூட காது கேட்காதபடி துதியை ஹல்லேலூயா அப்படி சொல்றது மெதுவா சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நம்முடைய 2 கரங்களும் அதாவது கூர்மையா அம்பு போல, நம்ம எப்படி அந்த அம்பு எப்படி கூர்மையா இருக்கும் அதே போல 2 கரங்களை சேர்த்து ஆண்டவருக்கு நேரா தலைக்கு மேல இந்த கரங்களை ஒண்ணு சேர்த்து அப்படி கூட துதிக்கலாம். இல்ல கையை விரிச்சு ஆண்டு உயர்த்தி பக்தியோடு நம்ம கைகளை தூக்கி ஆண்டவருக்கு நேரா கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம கரங்களை நிறைய பேர் தூக்குறதே கிடையாது. தூக்கினா கூட 1 செகண்ட்ல 2 செகண்ட்ல நம்ம கை வலிக்குதுன்னு கீழே விட்டுருவோம். ஆண்டவரை துதிக்கிறதுல நம்ம சரண்டர் ஆயிரும். நம்ம கரங்களை தூக்குவதனால நம்ம அவர்கிட்ட நம்ம ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகும். அப்போ நம்முடைய கரங்கள் உயர்த்தி பக்தியோடு ஆண்டவர் இடத்துல நம்ம துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனை துதிக்கும் போது நம்ம கையை உயர்த்தி தான் எப்பொழுதுமே தாழ்த்தக்கூடாது. அப்படியே உயர்த்த சொல்லுவாருங்க. அப்போ பாஸ்டர் உயர்த்த சொல்லுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அரை கை, முக்கா கை, கால் கை அப்படியே குறைஞ்சு போயிடும். அப்படி இல்லாதபடி நம்முடைய கைகளை துதி அப்படின்னு சொன்னோன்னா இந்த கையை எப்பயுமே உயர்த்தி தான் இருக்கணும். கீழே எந்த வித காரணத்து கொண்டும் கீழே இறக்கக்கூடாது. துதி முடிஞ்ச உடனே தான் நம்ம கையை கீழே இறக்கணும். ஆனா நிறைய பேர் கொஞ்சம் துதின்னு சொன்னோன்னா தான் ஸ்டார்டிங்ல கை தூக்குவாங்க. மத்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அப்படியே கையை கீழே இறக்கிடுவாங்க. அப்படி இல்லை, நம்ம ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது 2 கைகளையும் நம்ம நன்றாக உயர்த்தி ஆண்டவர் இடத்துல நம்ம சரண்டர் ஆகி நம்ம அவருடைய செய்த நன்மைகளையும் அவர் செய்த அற்புதங்களையும் சொல்லி நம்ம ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். எந்தவித கூச்ச சுபாவமும் நமக்கு அவங்க பார்ப்பாங்களோ இவங்க பார்ப்பாங்களோ அப்படிலாம் இருக்காதபடி நம்ம ஆண்டவரை நோக்கி அவரை நோக்கி நம்ம பார்த்தோமானால் நம்மளோட வாயில ஆட்டோமேட்டிக்கா துதிகள் எழும்பும். 2வது யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்துல, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்லுது. அப்போ ஆண்டவருக்கு இந்த உலகத்துல ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள், அவருக்கு ஒப்பானவர் யாருன்னா யாருமே கிடையாது. பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே ஆண்டவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. அந்த துதிக்கு மனுஷனை நம்ம துதிக்க முடியாது. மனுஷனை ஒரு நாள் நம்ம நல்லவன், நீங்க நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எப்பொழுதும் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய காரியங்கள் ஒரு நாள் கெட்டு போயிடும். அவங்க அதுக்கு பாத்திரமா இருக்க முடியாது. ஆனா துதிக்கு பாத்திரமானவர் நித்தியமாக எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை மாத்திரம்தான் எப்பொழுதும் அந்த துதிக்கு பாத்திரராகவே, அவருக்கு மாத்திரம்தான் அந்த துதிக்கு நம்ம அவருக்கு துதிக்கக்கூடிய ஒரே ஒரு மகிமை கொடுக்கக்கூடியவர்னா அது நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுதான் இந்த வசனத்தில் சொல்றது. அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று இந்த வசனத்தில் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்திலே நம்ம ஆண்டவரை நமக்கு செய்த அற்புதங்களையும் அநேக காரியங்களையும் நினைச்சு நம்ம வேத வசனங்களை படிக்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த துதிக்கிற எண்ணத்துக்குள்ளாக நம்ம போயிடுவோம். அதுக்குதான் வேத வசனங்களை நம்ம நிறைய படிக்கும் பொழுது அவர் எப்படி வேதத்துல துதிச்சிருக்கிறாங்களோ, வேதத்துல எப்படி ஆண்டவரை எப்படி ஃபாலோ பின்பற்றி இருக்கிறாங்களோ அப்படி நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைங்களே, இந்த வசனத்துல சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய தேவர்கள் நிறைய பேர் இந்த ஜனங்கள் வணங்குறாங்க. அந்த தேவர்களை விட நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன், நித்தியமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன், அவருக்கு ஈடானவர், ஒப்பானவர் இந்த உலகத்துல யாரும் இல்ல. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்மளுடைய துதி எப்படி இருக்கணும்னா வல்லமையா இருக்கணும். அல்லேலூயா. இது இங்கிலீஷ்ல நம்ம க்ளோரின்னு சொல்றாங்க. எபிரேய மொழியில தெகிலா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
நம்ம துதிக்கிறது எப்படின்னா மெதுவாக துதிக்க கூடாது, சத்தமாக துதிக்கணும். ஆலயத்துல நம்ம துதிக்கும் பொழுது, சத்தத்தை உயர்த்தி துதிக்கும் பொழுது, துதி எடுத்தால் சாத்தான் என்ன ஓடுவான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்ப துதி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாத்தான் நெருங்கி வர மாட்டான். நம்முடைய பிரச்சனை இருக்கிறதுனா, நம்மளுக்கு போராட்டங்கள் இருக்குதுன்னா கூட அந்த இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளாக துதி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்குள்ளாக மேற்கொள்ளாது, நம்ம போராட்டங்கள் நம்ம மேற்கொள்ளாது. அதுக்குதான் நல்லா துதிங்கன்னு சொல்றோம். ஆனா நிறைய பேரு அதை துதிக்க மாட்டேங்க, அது ஏதோ நம்மள கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. நீங்க துதிக்கும் பொழுது உங்களோட பிரச்சனைகள் விலகும், உங்களோட போராட்டங்கள் விலகும், உங்களுடைய கவலைகள் நீங்கும், எல்லாமே நீங்கும். ஆண்டவர் அதை எடுத்து போடுவார். சாத்தான் அந்த பிரச்சனை துதித்தா அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு எரிச்சல் ஆயிடும், சாத்தான் நம்ம விட்டு விலகி போயிடுவான். அதுக்குதான் துதிக்க சொல்றோம். மூணாவது லேவியராகமம் 19 அதிகாரம் 24வது வசனம். அதுல கூட பாத்தீங்கன்னா நல்ல அது பிரைஸ் அதாவது 4ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துறதுக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கும். அப்போ கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற அந்த துதிதான் அதுக்கு ஒரு காணிக்கையாகும். அவருக்கு தான் துதிக்கு செலுத்துகிறதுக்கு பாத்திரமா இருக்கிறாரு. அந்த வசனத்துல பின்பு 4ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதுக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கும். அவருக்கு தான் நம்ம நம்முடைய துதி என்ற கனியை அவருக்கு செலுத்தப்படணும். அப்படி செலுத்தும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷம் அடைவாரு. ஆண்டவர் இந்த வேதத்துல ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் துதிச்சு மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த துதியினோட சூத்திரம், அந்த காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அதே போல நம்ம கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஹல்லேலூயா என்றால் நம்ம இந்த எபிரேய மொழியில இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, விளைச்சலை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுவது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதாவது இந்த லேவியராகும் 19:24 அதனோட மீனிங் எபிரேய இதுல விளைச்சலை கொடுத்ததற்கு நன்றி சொல்லுவதற்காக அப்போ துதிக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அநேக காரியங்கள் நம்ம செஞ்சிருக்காரு. அந்த விளைச்சல்களை தந்ததற்காக, அந்த நன்மைகளை தந்ததற்காக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். 4வது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம். இதுல நம்ம இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு இதனோட மீனிங் போட்டிருக்கோம். எபிரேய மொழியிலயும் ஃபவ்வால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நேரா சொல்லப்படணும். நீதிக்காக நம்ம முறையிட்டு பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்தணும். அப்போ இதனுடைய 1 சாமுவேல் 2:10 அதுல என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய விண்ணப்பங்களை யாரிடத்துல சொல்லுவதுன்னா மனுஷனிடத்துல சொல்லுவது அல்ல, நம்முடைய தேவனை, நம்மை படைத்த தேவனிடத்தில் நம்ம சொல்லுவதற்கும் நம்ம துதிக்கிறதுக்கும், அவர் நீதிக்காக முறையிட்டு நம்ம அநேக காரியங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நம்ம அதற்காக நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேணும். அந்த வசனம் சொல்லுது. அதுக்கப்புறமா நீதியின் தேவனிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். மனுஷனிடத்துல விண்ணப்பம் பண்ணக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. நீதியின் தேவனிடத்துல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். காரியங்களை வாய்க்க செய்கிறவர் அவராக இருக்கிறதுனால அவரிடத்துல நம்ம விண்ணப்பம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். துதிகளை விண்ணப்பங்களையும் அப்போ நம்ம அவரிடத்துல ஏறெடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். 5வது 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 50வது வசனத்துல அதுலயும் சொல்லு, எபிரேய மொழியில இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ப்ரைடுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வசனத்தினுடைய மீனிங் என்னன்னா, கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். அப்போ ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று அந்த 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 50வது வசனத்துல இப்படி சொல்லப்படுது. அப்போ இங்கிலீஷ்ல இது என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல ப்ரைடு அப்படின்னு வருது. இது எபிரேய மொழியில பவ்வால், அதே சேம் பவ்வால் தான் சொல்லப்படுது எபிரேய மொழியில. இதுவும் நீதிக்காக நம்ம பெற்றுக்கொண்டதற்கான துதி விண்ணப்பமாக இருக்கிறது இந்த வசனம்.
அப்போ எல்லாமே நம்ம ஆண்டிடத்துல பெற்று கொண்டதற்காகவும், அவர் நமக்கு நீதி செய்ததற்காகவும், நன்மைகள் செய்ததற்காகவும், அநேக நம்மளுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும், நம்மளுடைய விண்ணப்பங்களை எல்லா காரியம் செய்ததற்காகவும் நன்றி சொல்றதுக்கு, துதி சொல்றதுக்கு நம்மளுக்கு வார்த்தைகள் இல்லைன்னே சொல்ல முடியாது. அவரு நினைச்சாலே நம்மளுக்கு துதிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நாம் ஏன் தேவனை துதிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன் தேவனை துதிக்கிறோம் அப்படின்னா, அவர் என்னவாக இருக்கிறார், என்ன செய்திருக்கின்றாரோ, என்ன சொல்லி இருக்கிறாரோ, அவர் என்ன செய்வேன் என்று வாக்குத்தத்தம் சொன்னாரோ, அதற்காக நம்ம ஜெபத்தினாலும் துதியினாலும் பாடல்களினாலும் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். துதி சோத்திரங்களும் அவருக்கு நம்ம செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கும். நம்ம செலுத்துகிற காணிக்கை பணம் பொருள் அல்ல. அவர் ஏற்றுக்கொள்வது துதி சோத்திர காணிக்கை. இதைதான் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறது. அவர் சந்தோஷம் அடைவது இந்த துதிகளாலும் சோத்திரங்களாலும் தான் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைவாராம். அதனாலதான் சபையில நல்ல துதிங்கோ, சோத்திரம் பண்ணுங்க. அவர் சோத்திரங்களாலும் துதி விரும்பப்படத்தக்கவர். அதனாலதான் நீங்க துதிங்கோ. அவர் மகிமை, அது நம்ம துதிக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுவாரு, அவர் மகிமைப்படுவாரு அப்படின்றதுக்காக தான் நம்ம துதிக்க சொல்றோம். ஆனா அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க துதிக்க சொன்னாங்கன்னா இங்க கண்டிப்பா எந்தவித தயக்கமின்றி நீங்க நல்ல வாயை திறந்து சத்தமாக துதிக்கணும். அதுக்குதான் இந்த துதியினுடைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு வருகிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களும், அதாவது அடுத்த காரியம், கர்த்தரை எப்பொழுது நம்ம துதிக்க வேண்டும். நாம் கர்த்தரை எப்பொழுது துதிக்க வேண்டும். கர்த்தரை நம்ம எப்போது துதிக்கிறோம்? இப்போ இந்த நேசரின் ஜெபம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பேர் அதிகாலையில் நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதிகாலைன்றது தெரியாது. 10 மணி தான் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதிகாலையில் இருந்து சூரியன் அந்த அஸ்தமிக்கிற அந்த நேரத்தில் இருந்து அத திரும்ப மாலையில அது மறைகிற வரைக்கும் நம்ம அதை துதிக்கிறோம். அது சூரியன் நம்ம தோன்றதற்கு முன்பாக கூட, நம்ம அதிகாலையில் இருந்து தோன்றுவதற்கு முன்பாகவும் அது அஸ்தமம் ஆகிற வரைக்கும் நம்ம துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அதிகாலையில தான் நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ சங்கீதம் 71:8 நம்ம நாள்தோறும் துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதாவது ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் நம்ம துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம்னா நம்ம நாள்தோறும் துதிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். 2வது, அப்போ 148வது சங்கீதம் 2வது வசனம், உயிர் உள்ளவரை நம்ம துதிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேரு கொஞ்சம் நம்ம சோர்வு அடைஞ்சிட்டுனா, கொஞ்சம் நம்மளுக்கு நோய்வாய்ப்பட்டுட்டுனா நம்ம துதிக்க மாட்டோம். நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டு சரி நாளைக்கு துதிச்சுக்கலாம், இன்னும் 2 நாளுக்கு நம்ம இன்னைக்குதான் ஜுரம் ஆயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். அப்படி இல்லை, எந்த நாளும் நாள்தோறும் உயிர் உள்ளவரை நம்ம ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் 148 2வது சங்கீதத்துல உயிர் உள்ளவரையும் நீங்க துதிக்கணும் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த சங்கீதம் பாத்தீங்கன்னா 34வது சங்கீதம் 1வது வசனத்துல கூட சொல்லுது, அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று துதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய துதி இங்க நின்றுட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, போகும்போது வரும்போது வாயில துதி இருந்துட்டே இருக்கணும். அப்போ உங்களுடைய வாயில சரி, உங்களுடைய எண்ணங்களிலும் சரி, சிந்தனைகளிலும் சரி, உங்களுடைய பார்வைகளிலும் சரி தவறான காரியங்கள் ஏற்படாது, தவறான எண்ணங்கள் வராது. அதுக்குதான் அவரோட துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த சங்கீதம் 42வது சங்கீதம் 42வது அதிகாரம் 11வது வசனத்துல, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அல்லேலூயா. அப்போ நம்ம கலங்காதபடி, எப்பொழுதும் நம்ம அதாவது தேங்காதபடி நம்ம தேவனை நோக்கி நம்ம அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ
அநேக நேரங்களில நம்மளுக்கு துதி எப்படி நம்ம துதிக்கணும், எப்படியெல்லாம் துதிக்கணும்ன்றது இந்த காரியங்கள் ஒவ்வொரு வசனத்திலும் சங்கீதத்துல நம்ம பார்க்கும் பொழுது, நாள்தோறும் உயிர் உள்ளரையும் அவருடைய துதி என் நாவில் இருக்கணும், என் ஆத்துமா ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த சங்கீத பகுதியை படிக்கும் பொழுது அதிகாலையில துதிக்கணும்ன்றது அநேக காரியங்கள் துதிகளை பத்தி நம்ம போட்டிருக்கு. சங்கீதங்களை அதிகம் படிக்கும் பொழுது ஆண்டவரை எப்படி துதிக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்த காரியம், எங்கே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 22வது அதிகாரம் 22வது வசனம். இதை நோட் பண்ணிக்கிறதுனா கூட நோட் பண்ணீங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். எங்கே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். 22வது சங்கீதம் 22வது வசனம், மகா சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். சபைக்கு நடுவுல இருக்கும் பொழுது நம்ம துதிக்க சொல்றாங்கன்னா நம்ம துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். சங்கீதம் 57:9, மக்களுக்குள்ளாகவே ஆண்டவர் உம்மை துதிப்பேன். நம்ம ஒரு ஜனக்கூட்டத்திற்குள்ள அப்படி இருக்கணும்னா அந்த வசனம் சொல்றது, மக்களுக்குள்ளாக ஆண்டவரை உம்மை துதிப்பேன், ஜனங்களுக்குள்ளாக துதிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 109, பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 107வது சங்கீதம் 32வது வசனம், மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. மூப்பர்கள் சங்கத்துல கூட துதிக்கிற பிள்ளைகளாக, மூப்பர்கள் ஒன்று கூடும் பொழுது அந்த இடத்துல கூட ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். 108வது சங்கீதம் 3வது வசனம், ஜனங்களுக்குள்ளேவும் ஜாதிகளுக்குள்ளேயும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். 109வது சங்கீதம் 30வது வசனம், அநேக நடுவிலே அவரை புகழ்வேன். அநேக நம்ம நடுவில் இருக்கும் பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம புகழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும். சங்கீதம் 149வது வசனம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருக்கு புதுப்பாட்டு பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அப்போ நம்ம கர்த்தருக்கு தினந்தோறும் புது பாட்டுகளை பாடணும், சபையில பாடணும், நம்ம தனிப்பட்ட ஜெபத்துல பாடணும், அவருடைய சபையில நம்ம பாடுகிற பிள்ளைகளாகும். அவர் துதியில நம்ம மேன்மைப்பட நம்ம துதிக்கப்படுகிற பாடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். சங்கீதம் 150:1, பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்து துதிக்க வேண்டும். அப்போ கர்த்தரை நம்ம எங்க துதிக்கணுன்ற காரியங்கள் அநேக இந்த வசனங்கள் நம்ம பார்த்தோம். இரண்டாவது, சோத்திரம் என்ற வார்த்தை, நம்ம முதல்ல துதியினுடைய காரியங்கள் தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். இரண்டாவது சோத்திரத்தினுடைய அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்க போறோம். சோத்திரம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நன்றி என்று தமிழ்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்றி என்ற வார்த்தை 106 முறை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் வேதத்துல. அதுல இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, இந்த சோத்திரத்துக்கு பிளஸ் பிரைஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆதியாகமம் பாத்தீங்கன்னா 24வது அதிகாரம் 27வது வசனத்துல அந்த இடத்துல பராக், அதாவது எபிரேய மொழியில இந்த சோத்திரத்திற்கு பராக் என்ற அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ இந்த ஆதியாகமம் 24:27 முழங்கால் படியிட்டு தேவன் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துவது என்று அர்த்தமாம். அந்த அதிகாரத்தினுடைய அர்த்தம் முழங்கால் படிட்டு நம்ம தேவன் செய்த நன்மைக்கு நம்ம நன்றி செலுத்த கடவுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ முழங்கால் இட்டு நம்ம ஆண்டவருக்கு நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், முழங்கால் படிட்டு நம்ம ஆண்டவருக்கு துதி செலுத்தணும்னு போட்டிருக்கு. நம்ம முழங்கால் படியிடனவே நம்ம நிறைய பேர் இப்ப சேர் போட்டதுனால சபையில முழங்கால் படிக்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவரை துதித்தோமானால் நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல்கள் இன்னும் கூட ஆண்டவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. எப்படி நீங்க ஜெபிக்கிறீங்கோ, உட்காந்து சாஞ்சிக்கணும் அப்படி இப்படி நம்ம ஜெபிக்கணும். சேர்ல உட்காந்து நிறைய பேரு ஆரம்ப பிரேயரை நிறைய பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு ஜெபிக்கணும் சொன்னா எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக சபையில காணப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சபையில ஜெபிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது உட்கார்ந்து ஜெபிக்க உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. ஆனா உட்கார்ந்து துதிக்கும் போது ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். எழுந்து நின்று துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். முழங்கால் படியிட்டு துதிக்கிற பிள்ளைகளாக நாம மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, துதி செலுத்துவது என்றால் ஆண்டவருக்கு எழுந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நம்ம அதாவது பணிந்து குனிந்து தான் நம்ம ஆண்டவரை தொழுக வேண்டும்.
நிறைய பேரு உட்காந்துக்குன்னே சேர்ல உட்காந்துக்குன்னே துதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாகவும் மகிமைப்படுத்துவர்களாக தான் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கலாம். அப்போ அல்லேலூயா இந்த காரியம் வந்து எபிரேய மொழியிலும் சரி, எல்லா மொழிகளும் சரி அல்லேலூயா தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த பூமி வானம் எல்லா சகல காரியங்களும் படைத்த ஆண்டவரை நம்ம துதிக்க நம்ம என்ன பண்றோம்? கனத்தை கொடுக்காத உட்கார்ந்துன்னு நம்ம துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி துதிக்காதபடி இனி நம்ம துதிக்கணும். ஆண்டவரை நம்ம துதிக்கணும், சோத்திரம் எடுக்கிறோம், நம்ம சோத்திர பலிகள் ஏறெடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சாவே நம்ம எழுந்து நின்று அவரை துதிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். இனி உட்கார்ந்து துதிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்ப சங்கீதத்துல வந்து 22 முறை வந்து இந்த காரியங்கள், அதாவது அல்லேலூயா என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே போல வெளிப்படுத்துதல் வந்து அந்த 19வது அதிகாரத்துல 4 முறை சொல்லப்பட்டு இருக்கிறது. மொத்தமாக டோட்டலா நம்ம வந்து சங்கீதத்துல 22 முறை, வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரத்துல 4 முறையும் சேர்த்து 26 முறை அல்லேலூயா என்ற வார்த்தை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ சங்கீதம் 104வது அதிகாரம் 35வது வசனத்துல கூட முதலில் அந்த அல்லேலூயா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று நம்ம வேத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. அங்க அந்த இடத்துல மட்டும்தான் முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த அல்லேலூயா என்ற வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அல்லேலூயா அந்த சங்கீதம் வந்து தாவீதுனால் எழுதப்பட்டிருக்கிறதுனால தாவீது தான் அவருடைய ஆண்டவருடைய மகிமை, பராக்கிரமம், அநேக காரியங்களை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதுல மிகுந்த பக்தியுள்ளவராக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா ஆண்டவரை சொல்லி அந்த வசனத்துல அவர் மகிமைப்படுத்துகிற பிள்ளையா இருக்கிறாரு. அவர் கனத்துக்குரிய, ஆண்டவருக்கு கொடுக்கிற கனத்துக்குரிய மகனாக இருந்திருக்கிறார். அதனாலதான் அவரு சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை ராஜாவா ஆக்கி இருக்கிறாரு. அவருடைய வாயில எப்பொழுதும் துதிகள் இருந்துட்டே இருக்குமா. அப்போ நம்ம தாவீதை துதித்தது போல, தாவீது ஆண்டவரை கனப்படுத்தினது போல, தாவீது அவ்வளவு மகிமைப்படுத்தினது போல நாமும் கூட ஆண்டவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் நம்ம மாற வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எபிரேய வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா சொல்லப்படுது. கிரேக்க வந்து ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றது, லத்தீன் மொழிகளும் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல அது சேம் ஹல்லேலூயா தான் அப்படின்னு வருது. இங்கிலீஷ்ல வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்றாங்க. அப்போ ஆண்டவரை துதிக்கின்ற காரியத்துல வரும் பொழுது நம்ம எதற்கும் தயங்க கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய காலை தினத்துல நம்ம துதிகை பத்தி எப்படி துதிக்கணும், துதி எங்கெங்க துதிச்சிருக்காங்க, எப்பொழுது துதிக்கணும், அந்த காரியங்கள் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறமா சோத்ரம் என்றால் என்ன நம்ம பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா என்பதன் அர்த்தம் என்ன, எப்படி யாராரு தாவீது எப்படி பண்ணி துதிச்சிருக்கிறாரு, எப்படி மகிமைப்படுத்திருக்கிறாரு. அதே போல கூட நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம பார்க்கிறோம். 2 லைன் பாடல் பாடிட்டு நம்ம முடிச்சிடலாம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையை எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையை எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே. நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா.
இந்த தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அந்த காலை நேரத்தில் அப்பா அந்த வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆமாண்டவரே, அப்பா நாங்கள் எப்படி துதிக்க வேண்டும், எப்படி சோத்திரிக்க வேண்டும் அப்பா, எப்படி உங்களை அப்பா நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த 3 காரியங்களை எங்களுக்கு விளக்கினதற்காக நன்றி ராஜா. துதி சோத்திரம் ஹalleluya என்ற காரியங்களை அப்பா சபையில நாங்கள் எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதற்காக நன்றி ராஜாவே. அப்பா இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.